அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்பி மணி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய செய்தித்தாளில் எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படும் வாருங்கள் என்று அழைத்துள்ளார். எல்லோரும் என்றால் யார்? கட்சிக்கு துரோகம் செய்தவர்களையா? கட்சியை காக்காமல் வெளியேறியவர்களா? பதவிக்காக ஆசைப்பட்டு ஓடியவர்களா? அவர்களால் ஏன் சேர்க்க வேண்டும்? தொண்டன் கட்சியில் இருக்கிறான். தொண்டன் தான் நம்ம முக்கியம். பதவிக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறவங்களை ஏன் சேர்க்கணும்? போகிறவங்க போகட்டுமே. அவங்களாம் நம்மளுக்கு என்ன லாபம்? அவங்க போனால் எத்தனை பேர் போடுவாங்க? ஒரு மந்திரி போகிறாரு, மந்திரி பதவிக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறவங்க போகட்டும். அவங்கள சுற்றி 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. மக்களாக போவாங்க, இல்லை தொண்டன் போயிடுவாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் கூப்பிடணும்? கட்சிக்கு உண்மையான விசுவாசிக்கு தான் நம்மளுக்கு தேவை. கட்சி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு தோல்வியடையோ வெற்றியடையோ மாறி மாறி வரும். 10 வருஷமாக நம்ம தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தொழில் போயிட்டாங்களா? அவங்க தோற்று தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களாம் மறுபடியும் நம்ம கூப்பிடணும்? கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களை கூப்பிடணும். அவங்களாம் உண்மையான கட்சி விசுவாசிகளா? கட்சி விசுவாசனா யாரு? நம்ம கட்சியை என்னைக்கும் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தவும் தான் அண்ணன் திரு எடப்பாடி அவர் போகணும் விட்டுடணும். அவங்களாம் நம்மளுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. பதவிக்கு ஆசைப்பட இன்னைக்கு நீங்கள் சேர்த்துனா மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பான். அப்போ என்ன செய்யறது? மறுபடியும் அவங்கள தொங்கி போவீங்களா? அவங்கள விட்டுட்டு நல்ல இளைஞர்களை பார்த்து பதவி கொடுங்க. முதியோர்களெலாம் தள்ளி விடுங்க. எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் கூப்பிடுங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பதவி கொடுங்க. அவங்களா தான் இனிமேல் கட்சி வளரும். இனிமேல் நம்மளுக்கு கட்சி வளர்றது யார் முக்கியம்? இளைஞர் தான் முக்கியம். அப்போ இளைஞர்களெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதை விட்டு போனவங்களை எதுக்கு கூப்பிடணும்? போனவங்க போகட்டுமே. கட்சியை துரோகம் பண்ணவங்க போகட்டுமே. அதை விட்டு என்னத்துக்கு அவங்களாம் கூப்பிட்டு எதுக்கு கூப்பிடுறீங்க? இப்போ அவங்களாம் நம்மளுக்கு என்ன கட்சி லாபம்? நம்ம 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 நாம் தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் கட்சிக்கு உண்மையான விசுவாசி. இதேமாரி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களாம் விசுவாசி கூட. எதுக்கு அவங்கள கூப்பிடணும்? போகிறவங்க போட்டோம் சார். அண்ணன் அவர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், போகிறவங்களை விட்டுடுங்க. இனிமேல் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவங்களாம் போகட்டும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவைன்னா உண்மையான விசுவாசி தான் தேவை. அதனால் தயவு செய்து அண்ணன் அவர்கள், திரு எடப்பாடி அவர்கள், உண்மையான பொதுச் செயலர் அவர்கள், நீங்கள் யாருக்கும் கவலைப்பட வேண்டியதா. தொண்டன் எப்பயுமோ உங்கள் பக்கம் தான் இருப்பான். பொதுக்குழு எத்தனை பேர் கூட்டுருவாங்க? அப்படியே பொதுக்குழு போன்ற பொதுக்குழுப்பினரை இன்னைக்கு 1/3 பொதுக்குழு கூட்டுருவாங்களா? சொல்லுங்க. போர்ஜரி கூட கையெழுத்து வாங்கி இருப்பாங்க. பொதுக்குழு போல அவங்க கட்சியில் நீக்கிடுங்க. அப்படி உண்மையான கட்சி தொண்டை பொதுக்குழு இருக்க மாட்டான். தலைமைக்கு கட்டுப்பட்டதான் தலைமைக்கு பொதுச் செயலாளருக்கு தான் உண்மையான பொதுக்குழு உறுப்பாக இருப்பாங்க. அவங்களாம் எத்தனை பேர் கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறீங்க? நீங்கள் முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொருத்தலாம் கைட்டு விடணும். என்னுடைய கொள்கை என்னன்னா, என்னுடைய இதுன்னா, ஆரம்பத்தில் யார் தயாராக பண்ணுறா போயினே இருக்க வேண்டியது தான். மற்றவங்க சொல்கிற மாரி எல்லாம் கைட்டு விட்டால் கட்சி அழிஞ்சுனா அதெல்லாம் கட்சியே அழியாது. தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் கட்சி அழியாது. 1,40,000 1,40,00,000 பேர் நம்மளுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. தொண்டன் சேர்த்து தான் கட்சி போயிடுதா? இல்லை தொண்டன் போயிட்டானா? எதுக்கு அவங்க போனவங்களை கூட்டு நடக்கிறீங்க? அவங்களாம் உண்மையான விசுவாசி கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.